குட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பிரேமா. இன்றைக்கி நம்ம தமிழில் சிலபஸ் வைஸ் பார்க்க போகிறோம். 6th to 10th வரலையும் இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு. பார்ட் 3 வீடியோ ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 போட்டாச்சு. இது பார்ட் 3 வீடியோ. டெட் பேப்பர் 1 and 2 ஸ்பெஷல் டெட்டுக்கு யூஸ் ஆகும், எஸ்டிடிக்கு யூஸ் ஆகும். தமிழ் தகுதி தேர்வு டிஆர்பி பிஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த இலக்கண பகுதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை பாருங்கள், திரும்ப போட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த இலக்கணம்லாம் மனசில் பதியும், எக்ஸாம் டைமில் பயன்படும். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னென்னா முதல் எழுத்து சார்பெழுத்து. எழுத்தை எத்தனையாக பிரிக்கிறாங்க? ரெண்டாக. முதல் எழுத்து சார்பெழுத்து. அதில் முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. மொத்தம் சேர்ந்தது எத்தனை? 30. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பதால் முதல் எழுத்துக்கள் எனப்படும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பதால் முதல் எழுத்துக்கள் எனப்படும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் என்னது? சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் யாவை? ஃபஸ்ட்டு முதல் எழுத்துக்கள் யாவை? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. மொத்தம் 12 + 18 30. 30ம் முதல் எழுத்துக்கள் எனப்படும். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. மொத்தம் 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எனப்படும். சார்பெழுத்துக்கள் யாவை? சார்பெழுத்துக்கள் யாவை? சார்பெழுத்துக்கள் பார்க்கலாமா? உயிர்மெய், உயிரலப்படை, ஒற்றலப்படை, ஆயுதம், குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பெழுத்துக்கள் யாவை? உயிர்மெய், உயிரலப்படை, ஒற்றலப்படை, ஆயுதம், குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுதான் சார்பெழுத்துக்கள் எனப்படும். எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10. சார்பெழுத்துக்கள் எத்தனை? 10. ஆயுதம். ஆயுத எழுத்துக்கள் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள்: முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள்: முப்புள்ளி, முப்பாற்புள்ளு, தனிநிலை. நுட்பமான ஒலிப்பு முறை உடையது ஆயுதம். நுட்பமான ஒலிப்பு முறை உடையது ஆயுத எழுத்து. தனித்து இயங்காத எழுத்து ஆயுதம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வருவது ஆயுத எழுத்து ஆகும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வருவது ஆயுத எழுத்து ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.